ராம திங்கட்கிழமை 10ஆம் தேதி பராபவ வருஷம் ஆடி மாதம் 25ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷ துவாதசி திதி கார்த்தால 6:36 வரை, பின்பு திரையோதசி திதி. நட்சத்திரம் ஆர்திரா நட்சத்திரம், திருவாதிர நட்சத்திரம். கார்த்தால 11:56 வரை, பின்பு புனர்வசு நட்சத்திரம். வஜ்ர யோகா, தைத்தில கரணம். இன்னைக்கு சோமவார பிரதோஷம். ராகு காலம் கார்த்தால 7:30 9 மணி வரை. யமகண்டம் கார்த்தால 10 12 வரை. தமிழ் மாதங்களில் 30 நாட்கள் தவிர்த்து சில மாதங்கள் 29 நாட்கள் அல்லது 31 32 நாட்கள் மாறுவது ஏன்? அதாவது இங்கிலீஷ் கேலண்டர் தமிழ் கேலண்டருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. இங்கிலீஷில் அவள் என்ன பண்ணுறா, ஒரு மாதத்துக்கு 30 நாள் தான், ஒரு மாதத்துக்கு அடுத்த மாதத்துக்கு 31 நாள் அப்படின்னு ஒரு நியமத்தை வச்சுட்டே வரா. அதுவும் சரியானபடி இல்லை. இப்போ ஜூலை மாதம் பார்த்தா 31 நாள், திரும்பி ஆகஸ்ட் மாதமும் 31 நாள். அந்த நியமமும் அது சரியா இல்லை. அதே மாதிரி 365 நாள் ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு வரவா, திடீர்னு 3 வருஷத்துக்கு ஆயிடுதுன்னா திரும்பி லீப் இயர் அப்படின்னு சொல்லி ஒரு நாளை கூட்டிடுவா. இப்படி ஏதோ அவள் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுறா. அதனால ஏதோ 30 நாள் மாதம் 31 நாள் இல்லது அப்படின்னு ஒரு அவள் சொல்கிறா. ஆனால் நம்ம தமிழ் மாதங்கள்லாம் எப்படி கணக்குப்படப்படுறதுன்னா, சூரியனுடைய சஞ்சாரத்தை வச்சு. சூரியன் மேஷ மாசத்துல எத்தனை நாள் இருக்கானோ அத்தனை நாள் மேஷ மாதம், சித்திர மாதம். ரிஷபராசிக்கு மாறிட்டான் அப்படின்னா உடனே வைகாசி மாதம். இப்படி தான் நிர்ணயம். அதில் இந்த சூரியனுடைய சஞ்சாரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அது முன்னாடியே இந்த ஜோதிஷ சாஸ்திரம் வானவியல்கள் எல்லாம் அறிந்து அந்த சாஸ்திரங்கள்லாம் படித்தவா தீர்மானம் பண்ணுறா. அப்படியே அந்த சூரியனுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் இந்த மாதங்களுடைய தேதிகள் நிர்ணயிக்கப்படுறது. இதுலேயும் ரொம்ப சூக்ஷ்மமாக இப்போ மாதம் சாயங்காலம் பிறக்கிறது, 6 மாதத்துக்கு பிறக்கிறதுன்னா அதுக்கு மறுநாள் தான் 1ஆம் தேதி போடுறது, அன்னைக்கு 1ஆம் தேதி போடுறது இல்லை. இது மாதிரிலாம் சில அவர்களுக்குள், அதாவது இந்த பஞ்சாங்கத்தை கணிக்கிறவாளுக்குள்ள சில நியமங்கள்லாம் இருக்குது. அதெல்லாமும் வச்சுட்டு தான் இந்த மாதங்களுடைய நாட்கள் கணக்கிடப்படுறது. அதில் 32 நாள், 31 நாள், 30 நாள், 29 நாள், இப்படியெல்லாம் முன்ன பின்ன மாத நாட்கள் வரும். ராமரா.